நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி, உப்பு ஜாடி, தண்ணீர் பானை இவை ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு தெய்வம் தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உப்பு ஜாடியில் அன்னலட்சுமி தங்கியிருந்துட்டு சுவையோட செல்வத்தையும் நமக்கு சேர்க்கிறாங்க. தண்ணீர் பானையில் குலதெய்வம் தங்கியிருந்து கொண்டு வாழ்க்கையோட ஆதாரமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஊறுகாய் பாட்டிலில் குபேரன் தங்கியிருந்துக்கிட்டு சேமிப்பையும் நிதானத்தையும் நமக்கு தர்றாரு. அரிசி பானையில் சிவபெருமான் தங்கி இருந்துட்டு அருள், வீட்டு வளம் இது எல்லாத்தையுமே நமக்கு காக்கிறதா சொல்லப்படுது. துவரம் பருப்பில் முருகன் தங்கி இருந்து கொண்டு சக்தி, வீரியம் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குறாரு. மஞ்சள் பொடியில் அம்பிகை தாயார் தங்கியிருந்து கொண்டு புனிதத்தையும் பெண்மையோடு சேர்த்து அருளையும் நமக்கு கொடுக்குறாங்க. அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமி தங்கியிருந்து கொண்டு அனைத்து வகையான செல்வத்தையுமே நமக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே தெய்வம் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே குறையாமல் பார்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம வீட்டில் வளம் சேரும். அதே மாதிரி தெய்வ அருள் நம்ம வாழ்க்கையில் நிறைய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.